மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திருமதி லட்சுமி சுப்பிரமணியன். தற்போது எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பை தற்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மீண்டும் இபிஎஸ் உறுதிபட தெரிவித்திருக்கிறார், ஓபிஎஸ் சசிகலா அதிமுகவில் சேர வாய்ப்பே இல்லை என்று. அதே நேரத்தில் அமமுக எடப்பாடி பழனிசாமி அமமுகவிலிருந்து டிடிவி தினகரன் வருவாரா என்ற செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை. எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் டிடிவி தினகரன் அதிமுகவில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணியா? அதிமுகவில் இவங்க யாருக்குமே இடம் கிடையாது. தினகரன் எதற்காக அதிமுகவுக்கு திரும்ப போகணும்? கூட்டணிக்கு வேணா போகலாம், ஏன்னா அவர் தான் தனியா ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்குமே மீண்டும் கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் அதிமுகவில் மீண்டும் இணைப்புக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுதான் எல்லாருக்குமே அங்க. அதனால இந்த எலெக்ஷன் இப்ப அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன பிறகு, அதுக்கு அன்று திருச்சியில் அவர் இருந்த போதும் சரி, மறுநாளும் சரி, வேலுமணியோட நடத்தின அந்த மீட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப குரூஷியல். அந்த மீட்டிங்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஊழல் பட்டியல் கொடுக்குறாங்க நேரடியாக கவர்னர்கிட்ட. அதற்கு பிறகுதான் பாமக கூட்டணியில சேர்றாங்க. அடுத்தது இப்போ இவர் டெல்லி போயிருக்காரு. இப்போ அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் பிஜேபி ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இவங்களுக்கு இடம் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் பழனிசாமி சொன்னாலும் பிஜேபி எடுக்கக்கூடியதான் ஃபைனல் காலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிஜேபியோட அழுத்தம் இருக்கு கட்டாயம். இல்லை, சில நாட்களுக்கு முன்பு தான் அமித்ஷா தமிழகத்துக்கு வந்துட்டு போறாரு. உடனடியாக பாமகவோட அன்புமணி தலைமையிலான பாமகவோட கூட்டணி இறுதியாகுது. அதற்கு அடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி திடீர்னு தொடர்ந்து அவரும் பின்னாடியே அங்கே டெல்லி போக காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் ஒட்டி மோடி அவர்கள் சென்னையும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் வர இருக்கிறார். பொங்கல் செலிப்ரேஷன்ஸுக்கு இங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. அந்த சமயத்துல ஒரு கிராண்ட் ராலி ஒன்று பிளான் பண்றாங்க. அந்த சமயத்துல அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே மேடையில இருந்தா சரியாக இருக்கும் என்பது பிஜேபியினுடைய எண்ணம். அதற்கு இதுவரைக்கும் பழனிசாமி ஒப்புதலோ அல்லது பிடி கொடுக்கவோ இல்லை. அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று நடந்திருப்பதாக தான் நான் கேள்விப்பட்டேன். இப்படியே இவங்க இப்போ தேர்தலை சந்திக்கிறது இவங்களுக்கு ஒரு சாதகமான சூழலா இருக்குமா? ஏன்னா திரு பிரியன் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்னும் நாளடைவில், அதாவது எண்ட் ஆஃப் ஜனவரிக்குள்ள பெரிய அளவில் ஸ்ட்ரென்தன் ஆயிரும். நீங்க திரும்பவும் 2021 அலையன்ஸை பார்க்க முடியும். இல்லை, யார் வருவாங்க ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. கூட்டணிக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? இது ஏசியமான ஒன்றாதான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சவுத்தில் ஏடிஎம்கே பிரியும் போது பெரிய அளவில் வாக்குகள் குறையும் அப்படின்றதுதான் இதோட வெளிப்பாடு. அதை தொடர்ந்து தான் அமித்ஷா அவனுடைய மீட்டிங்ல அதை பேச்சுக்களும் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியன்.